Tamil short and second paper speed. Condensation February 2002. Ready? Start. தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் பேசியது. நண்பர்களே, தகவல் தொடர்புகளில் ஈடுபட்டு வரும் புரட்சிகரமான மாற்றங்களினால் இவ்வுலகம் ஒரு கிராமம் போல குறுகிக் கொண்டு வருகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் கருத்துப்படிவமாக மட்டுமே இருந்த தகவல் தொழில்நுட்பம் இன்று எங்கும் நிறைந்த பொருளாக ஆகிவிட்டது. மனித சமுதாயத்தின் சகல துறைகளிலும் ஊடுருவி நிற்கக்கூடியதாக விளங்குகிறது. உலக பொருளாதார முன்னேற்றத்தின் எல்லா முறைகளுடனும் இரண்டர கலந்துவிட்டது. இது இல்லாத எந்த தொழிலும் முன்னேற்றம் அடையாத பழைய தொழிலாக கருதப்படுகிறது. இதனை தெரிந்து கொள்ளாத இன்றைய மனிதன் நேற்றைய மனிதனாகிவிட்டான் என்று கூறும் அளவிற்கு அந்த துறையின் அதிவேக வளர்ச்சி நம்மை பிரமிக்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த போக்கினை முன்னமே அறிந்து கொண்டால்தான் தொலைதூர கண்ணோட்டத்துடன் நமது அரசு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவும் அதன் பயன்கள் கிராம பகுதிகளிலும் ஊடுருவி சாமானியர்களுக்கும் சென்றடைய வேண்டுமென்பதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் மென்பொருள் பொறியியல் வல்லுநர்கள் வேலை செய்து வருகிறார்கள். சென்னை மாநகரை நாடி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தேர்வு செய்யும் முதல் நிலை நகரம் என்று தேசிய மென்பொருள் மற்றும் பணி நிறுவனங்களின் சங்கம் அறிவித்துள்ளது. அரசு துறைகளை கணினிமயமாக்கவும் பள்ளிக்கல்வியில் இந்த தொழில்நுட்பத்தை இணைக்கவும் தமிழ் மென்பொருளை உருவாக்கி பரப்பவும் ஒரு துணைக்குழுவும் உருவாக்கப்பட்டிருப்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். நமது தொழில் முனைவோர்கள் அளிக்கும் வரவேற்பை பொறுத்துத்தான் எதிர்கால தொழில் வளர்ச்சியில் நமது மாநிலம் இந்திய துணை கண்டத்திலேயே முதன்மை இடத்தை பெற வேண்டியிருக்கிறது. இதனுடைய வளர்ச்சிக்காகத்தான் டைட்டல் என்று சொல்லக்கூடிய மென்பொருள் பூங்காவை சென்னையில் நிறுவியிருக்கிறோம். நமது இந்திய பிரதமர் அண்மையில் வந்து அதனை திறந்து வைத்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கணினி கல்வி திட்டம் இந்தியாவிலேயே முதலாவதாக உள்ள மிகப்பெரிய திட்டமாகும். இதனை குறித்து நீதிமன்றம் நல்லதொரு தீர்ப்பை வழங்கியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அரசின் இந்த பொன்னான நோக்கத்தால் அடுத்த ஆண்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கணினி பயிற்சி பெறுவார்கள் என்பதை பாராட்டுவதாகவும் சமூக நீதி காவலனாக பாடுபடும் அரசு கிராமப்புற மற்றும் நடுத்தர மக்களிடையே படிக்க வருகிறவர்களின் நலனில் கவனம் கொள்ளும் என்று நம்புவதாகவும் அறிவித்திருக்கிறது. எனவே எதிர்கால தமிழகத்தை உருவாக்கும் நிலையில் உள்ள இளைஞர்கள் இந்த அரிய வாய்ப்பினை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையையும் நாட்டின் பெருமையையும் உயர்த்த துணை நிற்க வேண்டுமென்று கேட்டு விடைபெறுகிறேன். மதுரை அமுதம் பதிப்பகத்தார் மதுரை எழுத்தாளர் திரு ராமலிங்கத்திற்கு எழுதிய கடிதம். அன்புள்ள ஐயா, தாங்கள் எழுதிய 2 நாவல்களை நாங்கள் புத்தகமாக வெளியிட்டதில் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவைகள் விற்பனையாகவில்லை என்பதை
தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எனினும் தங்களது 3வது நாவலையும் நாங்கள் புத்தகமாக வெளியிட முடிவு செய்துள்ளோம். தங்களது 2 நாவல்களும் சிறந்த முறையில் எழுதப்பட்டிருந்தாலும் அவைகள் மக்களை கவரவில்லை என்பது வருந்தத்தக்கது. எனினும் சமீப காலங்களில் நல்ல முறையில் எழுதப்பட்ட பல நாவல்கள் விற்பனையில் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்க இயலவில்லை. தாங்கள் சமீபத்தில் அனுப்பியிருந்த 9 புதிய நாவல்களையும் இத்துடன் திருப்பி அனுப்பியுள்ளோம். அவைகள் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனினும் அவைகளுக்குரிய தொகையை இந்த கடிதத்துடன் இணைத்துள்ள இணைப்பில் கண்டுள்ளபடி தாங்கள் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் அவற்றை பிரசுரிக்கவும். முதல் 3 நாவல்களுக்குரிய பதிப்பு உரிமையை நாங்களே ஏற்றுக்கொள்ளவும் தயாராய் இருக்கிறோம். தங்களது பதில் கடிதத்தை எதிர்பார்க்கும் தங்கள் அன்புள்ள ஸ்டாப்